வீரமாறன் சீரியல் ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம அதிகாரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு நாள் நம்ம மாறனை ஜெயிலில் வச்சு ரிமைண்ட் பண்ணி விசாரணை பண்ணுறதுக்காக பெர்மிஷன் வாங்கியிருக்காங்க. இந்த விஷயத்த லாயர் வீட்டில் சொன்னதும் எல்லாருமே செம அதிர்ச்சி ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா கார்த்தி சாப்பிடும்போது தயங்கிட்டு இருக்காங்க. உடனே வள்ளி கார்த்திக்கிட்டு என்ன ஆச்சுடா, ஏன் ஒரு மார்க்கமாக இருக்கா அப்படின்னதும், அத்தை மாறனை ஒரு நாள் ஃபுல்லாக ஜெயிலில் வச்சு ரிமைண்ட் பண்ணி அவனை விசாரணை பண்ண வார்த்தை அந்த இன்ஸ்பெக்டர் அப்ரூவல் வாங்கிட்டாரு அப்படின்னதும் எல்லாரும் செம்ம அதிர்ச்சி வராங்க. என்னடா இவன் சும்மானே இருக்க மாட்டானா அப்படின்னு. இந்த பக்கம் பார்த்தோன்னா நேராக ஸ்டேஷனுக்கு கிளம்புறதுக்காக நம்ம மாறன் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக பார்த்துட்ருக்காங்க. ஜெயிலுக்கு போகிறோம், அங்கே காஸ்டியூம் கூட கொடுக்க மாட்டாங்க. எந்த ட்ரெஸ் போடலாம், இல்லைன்னா புது ட்ரெஸ் எடுக்கலாமா அப்படின்னு யோசிக்கும் போது வீரா வராங்க. டே, என்னடா பண்ணிட்டுருக்கேன்? இல்லடி, இப்போ ஜெயிலுக்கு போகணுன்னா அவங்க ட்ரெஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, நாம தானே கொண்டு போகணும். அதான் எந்த ட்ரெஸ் போடலான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு போதும், இங்கே பாரு என்னடா அவன் மனசுல நினைச்சிட்டு இருக்க, இங்கே பாரு நடந்தது எல்லாமே எதிர்ச்சியாக தான் நடந்தது, இது எல்லாம் சாதாரணமான விஷயம், அதனால நீ உண்மையே சொல்லு, மவனி பொய் மட்டும் சொன்ன கொண்டு ஒன்று அப்படின்னு அடிக்க போறாங்க. என்னடி அடிக்க வர, இன்னும் இவ நோமலா பேசுறா அப்படின்னு மாறன் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா மாறன் ரெடி ஆகிட்டு கிளம்புறாங்க. உடனே வீரா ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே பாரு மாறா, நீ எல்லாத்தையுமே சாதாரணமாக தான் பண்ண, அது எல்லாமே எதாச்சியாக தான் நடந்துச்சு, தேவையில்லாமல் பொய் சொல்லிட்டுலாம் இருக்காத அப்படின்னு போதும். இங்கே பாரு வீரா, எதுக்காக எப்படி பேசிட்டு இருக்க, அவன் உண்மையை தான் சொல்லுவான் மாறா அப்படின்னு கண்மணி சொன்னதும், இங்கே பாரு கண்மணி, பேசினதே திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்காத, இங்கே பாரு மாறா, ஒழுங்கு மரியாதையா உண்மையை மட்டும் சொல்லு அப்படின்னதும், உடனே மாறன் உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன் இவ்வளோ நாளா அப்படின்னதும் நம்ம வள்ளியும் வீராவை செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம ராமச்சந்திரன், இங்கே பாருடா, போனோமா ஒரு நாள் ஃபுல்லாக ஒழுங்காக இருந்தமா, அந்த இன்ஸ்பெக்டர் கேட்குற கேள்விக்கு ஒழுங்காக பதில் சொன்னமானே இருக்கணும், தேவையில்லாமல் அவன் கூட வம்புக்கும்பு இழுத்துட்டு வந்தேன், அவ்வளோதான். அதுக்கப்புறமா அவன் உன்னை தோல் உரிச்சிடுவான், தோல் உரிக்கும் வரைக்கும் நான் என்ன பூ பறிச்சிட்டு இருப்பேனா, நானும் என் கைவரிசையை காட்டுவேன் அப்படின்னு மாற சொன்னதும், பார்த்தியா வள்ளி, இவெல்லாம் திருந்தவே மாட்டான், இவனெல்லாம் ஒரு நாள் ஃபுல்லாக ஜெயிலில் வைக்கக்கூடாது, காலம் பூரா வச்சாதான் இவனெல்லாம் திருந்துவான் அப்படின்னு போதும். அண்ணன் போற பிள்ளைய நல்லபடியாக வழி அனுப்பி வைக்காம எதுக்கு நீ இப்படி அபசகுணமா பேசிட்டு இருக்க, இங்க பாரு மாறா, ஓம் இல்லை நியாயம் இருக்கு, அதை இல்லாங்க எல்லாரும் நம்புறோம், அதனால கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டு வாடா அப்படிங்கும் போதும், சரித்த நான் கிளம்புறேன் அப்படின்னுட்டு மாறா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே பார்த்தோன்னா அந்த இன்ஸ்பெக்டர் அந்த கடையில் நடந்த எல்லா விஷயத்தையும் நினச்சி பார்த்து செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. வாங்க சார், வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், இப்போது நீங்கள் ஒரு நாள் முழுக்க ஜெயிலில் இருக்கணும், அதுக்கப்புறமா நான் அங்கே வச்சு உங்களை விசாரிப்பேன், உங்களை விசாரிக்கிற ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னுட்டு உடனே அந்த இன்ஸ்பெக்டர் மாறனை ஜெயிலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தோன்னா மாறனை ஒரு கொண்டில் போடுறாங்க. அப்பன்னு பார்த்து அந்த அதிகாரி உள்ளே வராங்க. மாறனை ஒரு டேபிளில் போட்டு கட்டி வச்சிருக்காங்க. உடனே அந்த அதிகாரி, என்ன அப்படி பார்க்குற, உன்னை பூ போல வாயால் கேட்டு விசாரணை பண்ணோன்னு நினைச்சியா, அதான் நல்லா டிப்டாப் எல்லாம் ரெடி ஆகிட்டு வந்திருக்க போல இருக்கு, எவ்வளோ தைரியம் இருந்தா உன் பொண்டாட்டி நீயும் என்ன எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்துனீங்க, இன்னைக்கு நான் அடிக்கிற அடியில் ஏன்டா இந்த இன்ஸ்பெக்டரை எதிர்த்தோன்னு நீங்கள் கவலைப்படணும்டா, இன்னைக்கு என்ன பண்ணுறேன்னு பாருன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரி மாறன் சட்டையை பிடிச்சி அடிக்கிறாங்க. சொல்லு, அன்னைக்கு என்னடா நடந்துச்சு, நீ தான் தப்பா பண்ணியா சொல்லுடா அப்படின்னும் போது மாறன் நான் மறுபடியும் சொல்றேன், நான் தான் தப்பு பண்ணேன்னு ஒத்துக்கொண்டுட்டேன், அதுக்கப்புறமும் நீ என்ன அடிச்சா என்ன அர்த்தம் அப்படின்னு போது, இங்க பாரு, நீ தப்ப ஒத்துக்கொண்ட, ஆனா உன் அண்ணன் இது ஒரு விஷயத்த மறைக்கிற மாதிரியே தோணுதுடா, நேற்று அந்த அளவுக்கு பயன்டான், காஃபியை கையில இருந்து கீழே கொட்டுறான், வர கையெழுத்து போடும்போது கை நடுங்குது அப்படின்னா ரெண்டு பேரும் ஏதோ திட்டம் போட்டு பண்ணிருக்கீங்க, உன் அண்ணனை காப்பாத்துறதுக்காக நீ சரண்டர் ஆகிட்ட, அதனால நீ சொல்றதெல்லாம் உண்மை என்னால ஏத்துக்க முடியாது, ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லுடா அப்படின்னு அடி அடினா அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா மாறன் நான் தான் தப்பு பண்ண அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு பக்கம் சொன்னதே சொல்லிட்டு இருப்பாங்க. கண்டிப்பா அந்த அதிகாரி மாறனை ஜெயிலுக்கு கொண்டு போறதே மாறனும் வீராவும் பழி வாங்கினாங்க இல்லையா, அதாவது ரொம்ப அசிங்கப்படுத்தினாங்க இல்லையா அந்த அதிகாரியை.
கடையில் வச்சு அதுக்காக பழி வாங்குறதுக்காக மாறன் வந்து அடிக்கணுன்னே வேணும்னு இப்படி ஒரு அப்ரூவல் வாங்கியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக ஜெயிலில் கொண்டு போய் அடின்னு அடிப்பாங்க. இருந்தாலும் மாறன் ராகவனை வந்து காப்பாற்றுறதுக்காக கண்டிப்பாக உண்மையை சொல்லவும் மாட்டாங்க. ஸோ எப்படியும் ஒரு நாள் கழித்து வீடு வருவாங்க இல்லையா அடிப்பட்டு. அந்த டைமில் வீடா பார்த்து செம்ம டென்ஷன் ஆகுவாங்க. மாறனும் நடந்த விஷயத்த சொல்லுவாங்க. இதுக்காகவே நியாயம் கேட்டு அந்த அதிகாரியை வேலையிலேருந்து தூக்குறதுக்காக நம்ம வீரா வந்து போராடலாம். வாங்க வெயிட்